10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுரா கைட் 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே பார்லிமென்டின் இரு சபைகளிலும் அதானி விவசாயிகள் பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சியினர் தொடர் அமளி செய்து வந்த நிலையில் இன்று காங்கிரசுக்கு எதிராக புதிய பிரச்சினை ஒன்று ராஜ்யசபாவில் வெடித்தது. நேற்று ராஜ்யசபா கூட்டம் முடிந்ததும் வழக்கம் போல் சபை வளாகத்தில் பாதுகாப்பு சோதனை நடந்தது. அப்போது மூத்த வக்கீலும் காங்கிரஸ் எம்பியுமான அபிஷேக் மனு சிங்வி இருக்கையில் கத்தையாக பணம் கிடந்தது. இதை சபை பாதுகாவலர்கள் மீட்டனர். இந்த விவகாரம் ராஜ்யசபா தலைவர் ஜக்தீப் தன்கர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. பார்லிமெண்ட்டுக்கு பணக்கட்டு கொண்டு வருவது விதிமீறல் என்பதால் இது பற்றி அவர் உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிட்டார். இன்று கூட்டம் ஆரம்பித்ததும் பணம் சிக்கிய தகவலையும் விசாரணை பற்றியும் முறைப்படி சபையில் அறிவித்தார். அவர் கூறியது: நேற்று சபை கலைந்ததும் வழக்கமான சோதனை நடந்தது. அப்போது காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனு சிங்விக்கு ஒதுக்கப்பட்ட 222வது நம்பர் சீட்டில் பணக்கட்டு சிக்கியது. இது பற்றி எனது கவனத்துக்கு கொண்டு வந்தனர். சட்டப்படி விசாரணைக்கு உத்தரவிட்டேன். அந்த விசாரணை துவங்கிவிட்டது என்று கூறினார். ஜக்தீப் தன்கர் சொல்லி முடித்ததும் சபையில் இருந்த காங்கிரஸ் மற்றும் இண்டி கூட்டணி எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டனர். Honorable members, I hereby inform that during the routine anti-sabotage check of the chamber after the adjournment of the House yesterday, apparently a wad of currency notes was recovered by the security officials from seat number 222, presently allotted to Sri Abhishek Manu Singhvi, elected from the state of Telangana for the term 2024 to 2026. The matter was brought to my notice, and I felt it expedient, as per practice and ordainment, to ensure that investigation takes place in accordance with law, and the same is underway. பின்னர் ஆவேசமாக எழும்பிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பணம் சிக்கிய விவகாரம் விசாரணையில் தான் உள்ளது, யார் கொண்டு வந்தது என்று இன்னும் தெரியாத போது உறுப்பினர் பெயரை எப்படி குறிப்பிடலாம் என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் கிரண் ரிஜிஜு, இருக்கை எண் மற்றும் உறுப்பினர் பெயரை சொல்வதில் எந்த தவறும் இல்லை. இவ்வளவு பணத்தை கொண்டு வருவது தவறு இல்லையா? இதற்கு முறைப்படி விசாரணை நடப்பதுதான் சரியானது என்று கூறினார். பாரதிய ஜனதா தலைவரும் அமைச்சருமான JP நட்டாவும் இதே கருத்தை சொன்னார். சபையில் பணக்கட்டு சிக்கியிருப்பது மிகவும் சீரியஸான சம்பவம். இது சபை கண்ணியத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் என்று விமர்சித்தார். இதற்கிடையே தனக்கும் அந்த பணத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனு சிங்வி சொன்னார். அவர் அளித்த பேட்டி: பணக்கட்டு சிக்கிய விஷயத்தை இப்போதுதான் நான் கேள்விப்பட்டேன். நேற்று பார்லிமெண்ட்டுக்கு சென்றபோது ஒரே ஒரு 500 ரூபாய் தாளைத்தான் வைத்திருந்தேன். மதியம் 12:57 மணிக்குத்தான் சபைக்கு வந்தேன். 1 மணிக்கு சபை முடிந்தது. பின்னர் சமாஜ்வாடி கட்சியைச் சேர்ந்த அயோத்தி எம்பி அவதேஷ் பிரசாத்துடன் 1:30 மணி வரை கேன்டீனில் இருந்தேன். அதன் பிறகு பார்லிமெண்டில் இருந்து புறப்பட்டேன். நடந்த சம்பவத்துக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை என்றாலும் இந்த விசாரணையை வரவேற்கிறேன். யார் வேண்டுமானாலும் இன்னொருவர் இருக்கையில் இப்படி பணத்தை போட்டுவிட்டு பிரச்சனையை ஏற்படுத்த முடியும். முறைப்படி விசாரித்தால்தான் இதற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்றார். I am quite astonished to even hear about it about 5 minutes ago. I never heard of it. I reached the inside of the house yesterday at 12:57 p.m. In the afternoon. The house rose at 1 p.m. 3 or 4 minutes after I entered the house. From 1 to 1:30 I sat with Mr. Ayodhya Prasad in the canteen in Sangam and had lunch. At 1:30 I left Parliament.
So my total stay in the house yesterday was 3 minutes and my stay in the canteen was 30 minutes. I find it bizarre that even on such issues, politics is raised. Of course, there must be an inquiry as to how people can come and put anything anywhere in any seat. It means that each of us must have a seat where the seat itself can be locked and the key can be carried home by the member of parliament. Because everybody can then do things on the seat and make allegations about this. This is, if it was not tragic and serious, it would be comic. I think everybody should cooperate in getting to the bottom of this. And if there is a failing in the security agencies, that must also be completely exposed. இந்த சம்பவத்துக்கு சிவசேனா உத்தவ் பிரிவு எம்பி பிரியங்கா சதுர்வேதி கண்டனம் தெரிவித்தார். பாரதிய ஜனதாவினர் தொடர்ந்து சபையை சீர்குலைப்பதை பார்க்கவே அருவருப்பாக உள்ளது. அவர்களுக்கு பார்லிமெண்டை நடத்த விருப்பமில்லை. அவர்களுக்கு ஏன் இந்த பயம்? ஒரு தொழிலதிபரின் பாதுகாவலராக இருக்கிறார்கள். மக்கள் பிரச்சினை முக்கியமில்லையா என்று கேள்வி எழுப்பினார்.